வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்கப்பா 2.8 எக்ஸசைஸில் 8th சம் பார்க்கலாம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If omega not equal to 1 is a cube root of unity ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So that என்ன கண்டுபிடிக்கணுமா, 1 minus omega plus omega squared whole power 6 plus 1 plus omega minus omega squared whole power 6 equal to 128. Next, second one, 1 plus omega into 1 plus omega squared into 1 plus omega power 4 and so on 1 plus omega power 2 power 11 equal to 1 ன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும்ப்பா. சரி, வாங்கப்பா சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் given என்ன கொடுத்திருக்காங்க, omega not equal to 1 is a cube root of unity. Cube root of unity அப்படின்னா நமக்கு ரெண்டு ரிசல்ட்ஸ் தெரியும். அது 1 plus omega plus omega squared equal to 0. அடுத்து வந்து என்னது, omega cube equal to 1. இது ரெண்டுமே நமக்கு தெரியும்ல. இது எப்படி நம்ம எழுதலாம், 1 plus omega equal to minus omega squared எழுதலாம். இன்னும் வேற எப்படி எழுதலாம், 1 plus omega squared equal to minus omega எழுதலாம். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சம் செய்ய போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6 equal to 128 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம LHS மட்டும் எடுத்துக்கலாம். சரி, இதை மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். அது எப்படி எழுதலாம், 1 plus omega square எழுதலாமாப்பா, 1 plus omega square minus omega whole power 6 plus 1 plus omega அப்படி எழுதிடலாம் whole power 6. சரி, நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 plus omega என்ன minus omega squared, 1 plus omega squared என்னது minus omega தெரியும். அது இதில் அப்ளை பண்ணிடலாம். அப்ப நான் 1 plus omega squared பதிலா minus omega சப்ஸ்டிட் பண்ணலாம், 1 plus omega பதிலா minus omega squared சப்ஸ்டிட் பண்ணலாம். வாங்க எழுதலாம். அப்ப இதுக்கு பதிலா என்ன, minus omega whole power 6 plus minus omega squared whole power 6 equal to, இது ரெண்டுமே minus omega இருக்கு. அப்ப அந்த minus 2 omega எழுதிக்கலாம்லப்பா whole power 6 plus minus 2 omega squared whole power 6. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தனித்தனி செப்பரேட் பண்ணிடலாம். இது வந்து எப்படி எழுதலாம், minus 2 whole power 6 எழுதலாம். இது வந்து omega power 6 எழுதிக்கலாம்ப்பா. இது வந்து என்னது, minus 2 whole power 6 எழுதலாம். இது வந்து என்னது, omega squared power 6 எழுதிக்கலாம். சரி, இப்போ இது ரெண்டுலையும் minus 2 whole power 6 இருக்கு, காமன் எடுத்துடலாம். இது எப்படி எழுதலாம், omega power 6. இது வந்து என்னது, 6 2 சார் 12. அப்போ omega power 12 எழுதிக்கலாம். சரி, நமக்கு ஏற்கனவே தெரியும் omega cube தான் 1. அப்ப அந்த ஃபார்மேட் இது மாத்திக்கலாம். இந்த வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, மைனஸ் பவர் வந்து ஈவன் பவர் இருக்கு. அப்ப அது பிளஸ்ஸா தானே பவரும். அப்ப நம்ம சிம்பிளி 2 power 6 எழுதிக்கலாம். இதை வந்து எப்படி எழுதலாம், omega cube whole square எழுதிக்கலாம்லப்பா. ஏன்னா omega cube தான் நமக்கு 1, அந்த ஃபார்மேட்ல மாத்தி எழுதிக்கிறோம். இது வந்து எப்படி எழுதலாம், omega cube whole power 4. சரி, omega cube என்னப்பா, 1 நமக்கு தெரியும்ல, 1 plus 1 equal to 2 power 6 into 2. இப்போ இது செப்பரேட் பண்ணி எழுதிடலாம். 2 power 6 னா 2 6 times எழுதனா 2 into 2 into 2 2 into 2 into 2 into 2. இங்கே ஒரு 2 இருக்கு, அப்ப 2 எழுதிருங்க. அப்ப 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16 2 சார் 32 32 2 சார் 64 64 2 சார் 128. தானப்பா RHS equal to RHS. Hence 1 is proved. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல LHS என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus omega 1 plus into 1 plus omega squared into 1 plus omega power 4, அடுத்து 1 plus omega power 8 and so on 1 plus omega power 2 power 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 பவர்ல தான் உனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப சிம்பிளா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், 2 power 1 என்னப்பா, 2 2 ஸ்கொயர் என்னது 4. ஏன்னா 12 தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். 2 கியூப்னா என்னது, into 2 போட்டுரு 8. அடுத்து
2 power 4 8 2s are 16 அடுத்து 2 power 5 என்ன வரும் 16 2s are 32 2 power 6 32 2s are 64 அடுத்து 2 power 7 62 2s are 64 2s are 128 2 power 8 இது 2 ஆல மல்டிப்ளை பண்ண 256 இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 512 அடுத்து இது 2 power 10 1024 2 power 11 என்னது 2048 2048 சரி இதை இதில் அப்ளை பண்ணிடலாம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்னது 1 பிளஸ் ஒமேகா அடுத்து வந்து என்னது 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 4 4க்கு அடுத்து என்னது 8 1 பிளஸ் ஒமேகா பவர் 8 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 16 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 32 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 64 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 128 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 256 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 512 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 1024 அடுத்து 1 பிளஸ் ஒமேகா பவர் 2048 சரி இந்த மாதிரி சைட்ல நீ எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணா உனக்கு மிஸ்டேக் வராதுப்பா சரி இப்ப பாருங்க இப்ப வந்து நமக்கு ஒமேகா கியூப்னா தான் ஒண்ணுன்னு தெரியும் அப்ப அந்த 1 இன்ட்டு என்னன்னா அந்த நம்பர் தானே வரப்போகுது அந்த ஃபார்மேட் நம்ம பிரிச்சுக்கலாம் இது வந்து என்னது 1 பிளஸ் ஒமேகா அடுத்து வந்து என்னது 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் அப்படியே வந்துடும் இப்ப ஒமேகா பவர் 4 இருக்கு அதை எப்படி பிரிக்கலாம் ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு பிரிக்கலாமா அப்ப ஒமேகா கியூப்னா 1 ஆயிரம் ரிமைனிங் என்ன ஒமேகா மட்டும் தானே பவரும் அப்ப இதுக்கு பேர் என்ன எழுதலாம் 1 பிளஸ் ஒமேகா சரி இந்த 8 எப்படி செப்பரேட் பண்ணலாம் 8 டிவைட் பண்ணிருங்க 8 6 ரிமைண்டர் 2 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஒமேகா ஸ்கொயர் தான் கிடைக்கும் ரிமைண்டர் இது எப்படி எழுதுவோம் ஒமேகா கியூப் ஹோல் ஸ்கொயர் இன்டு ஒமேகா ஸ்கொயர் தான் எழுத போறோம் 8 அப்ப 3 2s are 6 வரும் 6 plus 2 8 வந்துரும் அப்ப ஒமேகா பவர் 8 அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதலாம் into 1 plus omega squared அடுத்து 16 எப்படி எழுதலாம் 16 இதே மாதிரி டிவைட் பண்ணீங்கன்னா 15 plus 1 அப்ப 15 வரைக்கும் உனக்கு வந்து ஒமேகா கியூப் 1 ஆயிரும் ரிமைனர் ஒமேகா மட்டும் தான் வரும் அப்ப இது வந்து என்னது 1 plus ஒமேகா இதை பாத்தீங்கன்னா 2 வரும் 30 ரிமைண்டர் 2 அப்ப என்னது 1 plus ஒமேகா ஸ்கொயர்ட் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 தான் ரிமைண்டர் வரும் 63 ரிமைண்டர் 1 அப்ப என்னது 1 plus ஒமேகா 1 இது வந்து என்னது ரிமைண்டர் 2 வரும் 1 plus ஒமேகா ஸ்கொயர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1 plus ஒமேகா அடுத்து 1 plus ஒமேகா ஸ்கொயர் 1 plus ஒமேகா 1 plus ஒமேகா ஸ்கொயர் இப்படியே தான் உனக்கு அதே ஃபார்மேட்ல எல்லாமே வரப்போகுது அப்ப எது வரைக்கும் நம்ம எழுதிருக்கோம் பாருங்க 128 வரைக்கும் எழுதிருக்கோம் இதுக்கு எப்படி எழுதலாம் ஸ்கொயர்னா அடுத்து என்ன வரப்போகுது 1 plus ஒமேகான்னு சொல்லி வரப்போகுது இது வந்து என்னது 1 plus ஒமேகா ஸ்கொயர் அடுத்து 1 plus ஒமேகா 1 plus ஒமேகா ஸ்கொயர் இது வந்து ஃபைனல் இதை மட்டும் செக் பண்ணிரு அப்ப என்ன ஒரு 248 2048 இது வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுங்க 6 18 ரிமைண்டர் 24 என்ன 8 அடுத்து 8 அப்ப என்னது 2 6 ரிமைண்டர் 2 அப்ப 2 னா ஒமேகா ஸ்கொயர் அப்ப நம்ம எழுதுறது கரெக்ட் தானப்பா சரி இப்ப என்னன்னு இருக்குன்னு பாருங்க 1 plus ஒமேகா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்கு அப்ப ஒமேகா ஸ்கொயர் எத்தனை 1 2 3 4 5 6 இந்த கம்பைனா நம்ம எழுதிக்கலாம் கம்பைன் எழுதுனா நமக்கு என்னப்பா வரும் 1 plus ஒமேகா ஹோல் பவர் 6 1 plus ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 சரி நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 plus ஒமேகா என்னது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 plus ஒமேகா ஸ்கொயர் என்னது மைனஸ் ஒமேகா இங்க செப்பரேட் பண்ணலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 இன்டு மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் 6 சரி இது 6 பவர் வந்து மைனஸ்ன்றப்ப உனக்கு பாசிட்டிவ் ஆயிரும் அப்ப இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம் ஒமேகா பவர் 6 2 சார் என்னது 12 இது வந்து என்னப்பா இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும் ஒமேகா பவர் 6 ஒமேகா பவர் 12 எப்படி எழுதலாம் ஒமேகா கியூப் ஹோல் பவர் 4 எழுதிக்கலாம் இது வந்து என்னது ஒமேகா கியூப் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம்லப்பா சரி ஒமேகா கியூப்னா 1ன்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி இங்க ஒமேகா கியூப்னா 1ன்றது தெரியும் அப்ப எப்படி எழுதலாம்
1 power 4 into 1 power squared. அப்போ 1 into 1 என்னப்பா கிடைக்கும் நமக்கு 1. இதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. is equal to RHS. Hence proved. Proved 2. ரெண்டாவது ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா, 8th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வாங்கப்பா 9th சம் பார்க்கலாம். தேங்க்யூ.